மக்களே, உங்களையும் இன்றைய திருப்பதி வழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், ஒப்பாய் இருக்கிறீர்கள் என்று நம்மை அழைக்கிறார். நாம் பெற்றுள்ள இறைவார்த்தை என்னும் ஒளியை நம் வாழ்வின் நற்செயல் மூலம் பிறருக்கு வெளிச்சமாகும், உலகிற்கு நன்மையை சேர்க்கும். ஒப்பாக மாறவும் திருப்பலியில் அது வேண்டுவோம். அன்பினை காத்து அறம்பலர் போவே, அறம்பலர் போவே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பலர் போவே, அறம்பலர் போவே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழும் அருளொளி வீசும் ஒரு மணி ஒரு மனதோராய் அனைவரும் வாழும் அருளொளி வீசும் ஒரு மணி பிரிவினை மாற்று திருமலை காப்போம், பிரிவினை மாற்று திருமலை காப்போம். வரை உள்ள இறைவன் திருவுளம் ஏற்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம்பலர் போவே, அறம்பலர் போவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரியனாகிய அன்னையினுடைய பக்தர்களே, நம் பாதுகாவலி பெரியனாகிய அன்னைக்கு நாம் பெருவிழா எடுக்க நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஒரு வருடம் முழுவதுமாக நம்மை அவருடைய பராமரிப்பிலே வைத்து அவருடைய பரிந்து பேசுவதால் நமக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு பெற்று தந்ததற்காக நன்றி கூற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். திருவிழா நாம் எடுக்க கூடி வந்திருக்கின்ற நேரத்திலே திருவிழா என்பது ஒரு வெறு சடங்காக இல்லாமல் ஆண்டுதோறும் வந்து செல்கின்ற ஒரு நிகழ்வாக மட்டும் அல்லாமல் இந்த திருவிழா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேலும் அன்னை மரியாவினுடைய பாதத்திலே நெருக்கமாக வர, அவர் வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் மீண்டும் மேலும் மேலும் நெருக்கமாக வர, நம்முடைய உறவை இறைவனுக்கும் நமக்குமான அந்த ஒன்றிப்பை மேலும் புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். விவரத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுள் மனிதனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கின்றாய் என்ற அந்த கேள்வி இன்றும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார்.
நமக்கும் அவருக்குமான உறவிலே நாம் எத்தகைய தொலைவில் இருக்கின்றோம், அல்லது அவருடன் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை சோதித்து பார்த்து அவருக்கும் நமக்குமான உறவில் விரிசல் வர காரணமாக இருந்த பாவங்கள், சின்ன சின்ன குற்றம் குறைகள் என்ன என்பதை, நாம் எந்த தொலைவில் இருக்கின்றோம் என்பதை மனதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அன்னை மரியாவுக்கு நன்றி கூறி அவருடைய பரிந்துரையை நாடுகின்ற நாம் அவருடைய பரிந்துரை வழியாக மேலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி இந்த வழியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை கருணி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர்
ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, ஆ, மன்றாடுவோமாக. அன்பானவர்களே, இந்த தூய பரிசு திருப்பலியானது ஊனத்தூர் பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. விவசாயம் செழிக்கவும், வியாபாரம் பெருகவும், பிள்ளைகள் நல்படிப்பிற்காகவும், இளைஞர் இளம் பெண்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் அன்னை மரி அமைத்து தர வேண்டும் என்ற கருத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. அத்தோடு சேவியர் ராஜ் ஜெசிந்தா மேரி குடும்பத்திற்கு பெரியநாயகி மாதா செய்த எல்லா நன்மை தரத்திற்கு நன்றி வழியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற நம்பிக்கையால் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய பணிவான பரிந்துரையா மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் நாங்கள் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எளிய வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்து மாவு தீரவில்லை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தினால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவர் வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைப்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைப்பெண் புள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் ஒரு கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 துள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே. நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார்.
அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டிருந்தனர். எளிய வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கடையத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லது ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். 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 எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இலக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் பொறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செய்வீர்கள்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளியை வீசச் செய்யும். தானியமும் ரசமும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சி நீர் என் உள்ளத்திற்கு அளித்தருளும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் மின் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தேனாகி அன்னையே வாழ்க. முதலிலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இன்னைக்கு கொடியேற்றத்தோடு நம்ம தொடங்குறோம். 3வது நாள் நாம் தேரெடுத்து அன்னை மரியாவை போற்றி புகழ்ந்து மரியாவிற்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனுடைய தொடக்க நாள், தொடக்க நிகழ்வாக இன்று ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். ஒரு சின்ன கேள்வி, நம்ம வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குது, ஒரு நல்ல செய்தி வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா இருக்கும். அதோட நின்றுவோமா? அடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த நல்ல செய்திய சந்தோஷத்தை உடனே யார்கிட்ட சொல்லுவோம்? பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட. சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? ஓகே. என்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்ட கொடுக்கணுன்றது நமக்கு தானாகவே இருக்கு. ஒரு நல்ல மனிதர் நம்ம வீட்டுக்குள்ள வராரு அப்படின்னா சந்தோஷமா இருக்கமா இருக்க மாட்டோம்? சந்தோஷமா இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சமானவர், நான் சொல்றதெல்லாம் கேட்பாரு, என்னுடைய கவலையெல்லாம் காது கொடுத்து கேட்பாரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வரும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம்? சந்தோஷமா இருக்கும், வருத்தப்படுவோமா? எப்ப திரும்பி வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் அன்னை மரியா யார் சந்திக்க போனாங்க? யார் சந்திக்க போனாங்க? எலிசபெத் அம்மா சந்திக்க போனாங்க. எலிசபெத் அம்மா வயதானவங்க, கருவுற முடியாதவங்க அப்படின்னு சொல்லப்பட்டவங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை கருவுற்று இருந்தார், குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அதை கேள்விப்பட்ட மாதிரி என்ன பண்ணாங்க? ஓடி போனாங்க. யோசிச்சு பாருங்க, வயசானவங்க எலிசபெத் அம்மா, அவங்க வயதான காலத்துல கருவுற்று இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த வயசான காலத்துல நான் எப்படி குழந்தையை பெற்றெடுக்க போறேன்? என்னால முடியுமா? இப்ப சின்ன வயசுலயே பெற்றெடுக்கிற போது எத்தனை கேள்வி கேட்கிறாங்க. இந்த காலகட்டத்துல வயசான என்னால ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? இல்ல குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல எனக்கு பிரச்சனை வந்துருமா? ரெண்டு பேரையும் தாயவும் செய்யவும் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கு? பயத்துலதான் இருந்திருப்பாங்க. ஆனா அன்னை மரியா அங்க போன உடனே அங்க என்ன நடக்குது? 3 விஷயம் நடக்குது. அன்னை மரியாவுடைய வருகை அதை பார்த்த உடனே எலிசபெத் அம்மா கண்டுபிடிச்சு சந்தோஷப்படுறதை விட முத யாரு சந்தோஷப்பட்டாங்க?
அவங்க வயிற்றில் இருந்த யோவான், திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளினார்னு நமக்கு விவிலியம் சொல்லுது. அது முதல்ல. ரெண்டாவது, எலிசபெத் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க உள்ளம் ஃபுல்லாவே மகிழ்ச்சியால் நினைத்தது. மூணாவது, தூய ஆவியால் அந்த இல்லத்திலே தங்கியிருந்தார். நமது வாழ்விலே நமது சூழ்நிலையும் நாம் வாழ்ற வாழ்க்கையும் இதே மாதிரிதான். பல பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் சுமை இருக்கலாம், என் வாழ்க்கை நாளைக்கு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எது எடுத்தாலும் சரிப்பட்டு வரல, பல கேள்விகள் இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. ஆனா இருந்தாலும் அன்னை மரியா நம்மை தேடி வருகின்ற பொழுது அங்க என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். அன்னை வந்தால் சொல்லுங்க என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும். இவரை செய்து சொல்லணும். அன்னை மரியா வந்தால், அன்னை மரியா வந்தால், அன்னை மரியா நம் வாழ்விலே வருகின்ற பொழுது உண்மையாகவே மகிழ்ச்சி கிடைக்கும். என்ன வேணும், ஏது வேணும், எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, எல்லா கவலைகளையும் பார்த்து கொள்வதற்கு, நம்மோடு காது கொடுத்து செவி கொடுப்பதற்கு, நம்மோடு உடன் வாழ்வதற்கு அன்னை மரியா நம்மோடு குடிகொள்ள, எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்று அவரோடு அவர் குடிகொண்டது போல நம்மையும் இன்று இந்த விழாவிலே தேடி வருகின்றார். நம்மோடு தங்க, நம்மோடு குடிகொள்ள, நம்மோடு வாழ்வதற்கு. அதனுடைய அடையாளம் தான் நம்ம இன்னைக்கு கொடியேற்றுவது. இந்த கொடியேற்றுடைய அடையாளம் என்னது? கொடி மேல ஏற்றுறோம்ல, அதுக்கான அடையாளம் என்ன? இன்று நாங்கள் அன்னை மரியாவை கொண்டாடுகின்றோம்ன்றது ஒரு வெளிப்படையான அடையாளம். ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப ஓகே, திருநாயகி மாதாவுடைய கொடி ஏற்றிருக்காங்க, கிறிஸ்தவங்க எல்லாரும் அன்னை மாதாவை அவங்க போற்றி புகழ்ந்து அவங்க விழா எடுப்பாங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு அடையாளம் தான் கொடியேற்றுதல். ஆனா நமக்கு உண்மையிலே சொல்லணும்னா இந்த கொடி ஏற்றுதலுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அன்னை மரியாள் இன்று என்னையும் என் குடும்பத்தையும் என் வாழ்வை தேடி வருகின்றார் அப்படின்றதுதான் உண்மையானது. இன்னைக்கு வாசகங்கள் அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு வாசகங்கள் சிறப்பான வாசகங்கள் கிடையாது, இன்னைக்கான வார நாள் கொடுக்கப்பட்ட வாசகங்கள் தான். அதுல முதல் வாசகம் முதல் அரசர்கள் இருந்து வாசிக்கிறோம். எலியா இறைவாக்கினர். எலியா இறைவாக்கினர் ஒரு சாரிபாத் அந்த நகரத்துல இருக்கிற அந்த ஒரு பெண்மணிகிட்ட அனுப்புறார். ஒரு பாலைவனம் அந்த ஏரியா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த பெண்மணியே வாழ்வுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அடுத்த வேளை உணவுக்கு எனக்கு அப்பம் சொல்றதுக்கு 2 அப்பம் சொல்றதுக்கு தான் மாவு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அப்பம் சொல்றதுக்கு ஏதாவது சொல்லி கிடைக்குமா, அந்த மலையை சுத்தி ஏதாவது கிடைக்குமா, விறகு கிடைக்குமா, அடுப்பத்தை கிடைக்குமான்ற ஒரு ஏக்கத்தோட ஏதாவது கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலியா வர்றாரு. எலியா பார்த்து எனக்கு தண்ணி கொண்டு வான்னு சொல்றாரு. அதோட நின்றுதான் பரவாயில்ல. அடுத்த என்ன சொல்றாரு? எனக்கு அப்பம் சுட்டு கொண்டு வான்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க, பாருங்க, எனக்கு என் பையனுக்கும் தான் இருக்கு, 2 அப்பம் சுட்டுட்டு நாங்களே சாப்பிட்டுட்டு சாகதான் போறோம், இந்த நேரத்தில் நீங்க கேட்குறீங்க. இதுதான் அவருடைய வாழ்வு. அதை தாண்டி அவங்க யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த 2 அப்பத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற என்ன செய்யறது? வாழ்வுக்கு வழியே இல்லை. வாழ்க்கை அதோட முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு முட்டாள்தனமான கேள்வியதான் இருக்கும். யாராவது அந்த சூழ்நிலை போயிட்டு முதல்ல எனக்கு அப்பம் சுட்டு கொண்டு வா, அதுக்கப்புறம் நீ அப்பம் சுட்டுக்கோ அப்படின்னு சொன்னா நம்ம கேட்போமா? அவங்க இருக்கிற ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவோமா இல்லை? என் வாழ்வுக்கு எனக்கு அடுத்த வேலைக்கு உணவு இல்லை நான் இருக்கும் போது முதல்ல உனக்கு நான் அப்பா சுட்டு கொண்டு தரணுமா? ஆனால் அந்த விதவை பெண் பாருங்க, இதுவும் விதவை பெண். விதவையினா கைம்பெண், கணவனை இழந்தவர். அவள் தான் தன் மகனை பாடுபட்டு வளர்க்கின்றார். அப்படி ஒரு கையேழ் நிலை, வாழ்க்கை எதை நோக்கி போறதுனே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஆனா எலியா சொன்னதை நம்பி
அவங்க முதல்ல அப்ப சுட்டு யார்கிட்ட வராங்க? எலியா இறைவாக்கினருக்கு கொடுக்க வராங்க. அவங்க நம்பினாங்க, நம்பினதை செஞ்சாங்க. அவங்க வாழ்க்கை அந்த பஞ்ச காலத்திலேயுமே அவங்களுக்கு நம்ம வாசிக்கிறோம், மாவும் தீரல, எண்ணெயும் தீரல. கஷ்டங்கள் இருக்கின்ற பொழுது, நஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது என் வாழ்க்கை எதை நோக்கி போறது அப்படின்னு புலம்பாம, கடவுள் இருக்கின்றார், அவர் பார்த்துக் கொள்வார். எனக்காக பரிந்து பேசுகின்ற பெரியனாகி மாதா இருக்கின்றார், அவர் எனக்காக பரிந்து பேசி எனக்கு வேண்டியதை பெற்று தருவார் நம்பிக்கையில் நாம் வாழும்போது உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக, எலிசபெத் அம்மாவுடைய வாழ்வுல வந்த அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இது நற்செய்தி பகுதிக்கு வரும்போது ரெண்டே ஒளி, உப்பு. நாம எல்லாருமே கிறிஸ்தவங்க எல்லாருமே எப்படி வாழணும்னு சொல்றாரு கதை பேசு. ஒளியா இருங்க, உப்பா இருங்க. எப்படி நம்ம ஒளியா இருக்க முடியும், உப்பா இருக்க முடியும்? கிச்சன்ல உப்பு எல்லாத்துக்கிட்டே இருக்கும். உப்பு போடனாலும் நம்ம திட்டு வாங்குவோம், உப்பு கொஞ்சமா அதிகமா போட்டாலுமே திட்டு வாங்குவோம். அப்ப என்ன பண்ணணும்? உப்பை கரெக்டா அளந்து போடணும். அளவு தெரிந்து, இதுதான். அது மட்டும் கிடையாது, உப்பு போட்டு வச்சா எதுவுமே அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போகாது, பதமா இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது இந்த மாதிரிதான் கெட்டு போகாமல், இந்த உலகம் கெட்டு போய் இருந்தாலும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டுமோ அத்தகைய வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது உப்பாக வாழ முடியும். நாம் ஒவ்வொரு செயலையும் செய்கின்ற பொழுது இந்த செயல் எனது தாய் பெரியனாகி மாதாவிற்கு பிடிக்குமா, அவர் இதை ஏற்றுக்கொள்வாரா என்று நாம் ஒரு நிமிடம் அந்த கேள்வியை நம் மனதில் கேட்கின்ற பொழுது உண்மையிலே நாம் இந்த உலகத்தோடு சேர்ந்து கெட்டு போகாமல் ஒரு உப்பாக வாழ முடியும். இந்த உலகம் கெட்டு போயிருந்தாலும் கெட்டு போக விடாமல் இருக்கின்ற உப்பாகவும் நாம் வாழ வேண்டும். கூட இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க யாராவது தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யாத, இது தப்புன்னு நம்ம சொல்லி கொடுக்கின்ற பொழுது அந்த இடத்துல நம்ம என்னவா இருக்கிறோம்? உப்பா இருக்கிறோம். ஒளி, இருள் இருக்கின்ற இடத்துல தான் ஒளியோட அருமை தெரியும். நமது வாழ்க்கை இருண்டு போயிருக்கின்ற பொழுது உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று வாக்குறுதியை கொடுத்த ஆண்டவர் இயேசு. பிரச்சனை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனைகள், இன்னல்கள், கடன் தொல்லை எது இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை இருண்டு போய் இருந்தாலும் சரி, எலியா இறைவாக்கினர் சாரிபாத் பெண்ணுக்கு ஒரு ஒளியாக இருந்தார். அந்த பெண்ணிடம் கேட்டு பெற்றுக் கொண்டார். அவர் வாக்குறுதியும் கொடுத்தார், இறை வாக்கை உரைத்தார். நாமும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒளியை கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். உப்பாக, ஒளியாக, இது ரெண்டும் வாழ்ந்தோம்னா இந்த நற்செய்தி வாசகத்துல கடைசி பகுதி அருமையா இருந்துச்சு. அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நாம நம்ம வாழ்க்கையில் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக நமது வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் வாழ்கின்ற பொழுது இதை பார்க்கின்ற மற்ற மக்களும் என்ன பண்ணுவாங்களாம்? விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அதுதான் நம்முடைய வாழ்வனுடைய அர்த்தமே. நம்ம கிறிஸ்தவர்களா வாழ்றோம் அப்படின்னா இதுதான். எனது வாழ்வால் அன்னை மரியாவும் விண்ணக தந்தையும் பெருமைப்பட வேண்டும். அத்தகைய வாழ்வாக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவளாக இருப்பதிலே அர்த்தம் இருக்கின்றது. இந்த விழா இன்று நமக்கு அழைப்பு விடுப்பதும் இதுதான். பெரியனாகி அன்னை நம் அனைவரையும் பார்த்து, மகனே மகளே, உன்னோடு நான் குடிகொண்டு மகிழ்ச்சியை தர நான் வருகின்றேன். எனக்கு பிடித்த பிள்ளையாக, மகனாக, மகளாக வாழ தயாரா? எலிசபெத் அம்மாளோடு நான் உடனிருந்து வாழ்ந்தது போல உன் குடும்பத்தில் நான் வாழ நான் வருகின்றேன். என்னை ஏற்றுக்கொள், என்னை உன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொள் என்று அன்னை மரியா பெரியனாயிருந்தார். அன்று நம் மத்தியிலே அங்கே மலையடி வாரத்திலே நமக்கு காட்சி கொடுத்த அன்னை இன்று நம்மிடத்தில்
கேட்பது இதுதான். இந்த ஆலயத்திலோ இந்த மலையடி வாரத்திலோ மட்டும் நம் அன்னை வாழ்வதற்கு குடிகொள்ள ஆசைப்படவில்லை. நம் ஒவ்வொருடைய இல்லங்களையும் தேடி வர அவர் காத்திருக்கின்றார். இந்த விழா அத்தகைய வாய்ப்பை நமக்கு தருகின்றது. இதை உணர்ந்தவர்களாக நம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள அன்னை மரியா நம்மிடம் வருகின்றார். இதை உணர்ந்து நாம் வாழ்வில் பயணிப்போம். இந்த திருப்பலியில் நம் குடும்பத்தையும் நம்மையும் நாம் செய்கின்ற பணியையும் ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரை அனைவரையுமே ஒப்படைத்து அன்னை மரியா நம் குடும்பத்தில் வந்து தங்கி நமக்காக பரிந்து பேசலாம். நாம் சாடுவோம். மரியா வந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சி வரும். திரும்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அன்னை மரியா வந்தால் பெரிய நாயகி அன்னையின் குடும்பத்தில் வந்தால் பெரிய நாயகி அன்னை என்னோடு வாழ்ந்தால் அந்த நம்பிக்கையிலே நாம் இந்த திருப்பலியை மன்றாடுவோம். இறைவனை ஆசிரியை வேண்டுவோம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவாய், பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. உடல் பொருளாவி உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது. உடல் பொருளாவி உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உடைய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதுகெழுந்த திருவிழை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பெரியநாயகி அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்புடையாகி உமது மன்னிப்பின் உதவியை
எங்களுக்கு என்றும் பெற்றுத் தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரின் தூயவரான தந்தை, புனிதர் அனைவரிடம் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக பெரியனாகி அன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை எத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதியுள்ளே வரை நீர் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அழைத்து உமது இரக்க பிறகு எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் அனைவரும் வழிபடுகின்றன. உன் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இணைந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பிரியமானவர்களே, திருப்பலியினுடைய முக்கியமான தருணம். அன்று கானாவூரிலே முதல் புதுமை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதற்கு அன்னை மரியாள் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். ஒரு சாதாரணமான தண்ணீர் திராட்சை ரசமாக மாற அன்னை மரியாவுடைய பரிந்துரை மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி நாம் வந்திருக்கின்றோம். நமது வாழ்வையும் நமது குடும்பத்தையும் நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் இறைவன் இந்த காணிக்கைகளோடு ஏற்று மாற்ற நாம் அர்ப்பணிப்போம். முழுவதுமாக முழு மனதோடு நாம் அர்ப்பணித்து இறைவனுடைய இடத்தில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயராயப்பன், எல்லா திருநிலையராக நினைவோடும் உமது திரு அவை அன்பில் நிலை பெறச் செல்லணும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் செயல்படும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக ஆண்டவரே, இறைவனாகிய அன்னை செய்த எல்லா நன்மை கணக்கிற்கும் நன்றி இறைவா என்று நன்றி திருப்பலை ஒப்புக் கொடுத்து சொல்கின்ற திரு சேவியராஜ் ஜெசிந்தா மேரி என்னும் இந்த குடும்பத்தினுடைய நன்மையை நீர் நினைத்து தொடர்ந்து பல நன்மைகளால் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, இன்று நாங்கள் கொடியேற்றி விழாவை ஆரம்பித்து வைத்து விழா கொண்டாட இருக்கின்ற பெரியநாயகி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியவர். இந்த திருப்பலியிலே திராட்சை ரசத்தை தனது இரத்தமாக மாற்றி நமக்கு விருந்தாக கொடுக்கின்றார். நம் ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் வாழ்வையும் மாற்றுகின்ற சக்தி இவரிடமிருந்துதான் நமக்கு கிடைக்கின்றது. அந்த நம்பிக்கையிலே இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டெல்லாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு ஒன்றும் அசையலாம் குகைகள் பெயரலாம் உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம் எந்த நிலையானாலும் எந்த அன்பு மாறாது அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. கண்களை மூடுவோம், கரங்களை கூப்புவோம், வார்த்தைகளை உணர்ந்து நம்முள் வந்த இந்த திவ்ய நற்கருணை ஆண்டவரோடு நாம் அன்பொழுக பேசி இந்த நாளினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். பாடுவோம். தந்தையை அணைக்க மறப்பாதோ சின்ன துன்பமும் நெருங்க விடுவாதோ அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நாளும் மறவேனே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு உன்னோடு என் அன்பு உன்னோடு என் அன்பு உன்னோடு. அன்பே இயேசுவே, இதோ இந்த திவ்ய நற்கருணை வழியாக எங்களுக்குள் நீர் கடந்து வந்திருக்கிறார்களே, மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் இப்போது பெற்றிருக்கிறோம். இதோ இந்த கொடி நாளிலே அன்னை எங்களோடு வாழ்கிறார், அவர் ஒருபோதும் எங்களை விட்டு நீங்குவதில்லை என்ற அற்புதமான செய்தியை நாங்கள் கேட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அன்னையை நம்பினால் எங்களுடைய வாழ்வு அமைந்து சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் நிதர்சன உண்மையானதே. இதோ இந்த நாளிலே கொடி நாளிலே அன்னைக்கு விழா எடுக்கின்ற முதல் நாளிலே எங்கள் முழுவதையும் எங்கள் குடும்பம் முழுவதையும் நாங்கள் செய்கின்ற விவசாயத்தையும் வேறு பல தொழில்களையும் நிறைவான ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்னையுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் எங்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் எதை கண்டும் கலங்க போவதில்லை. கலங்கி தவிக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம்
அன்னை மறையினுடைய அருட்துணைகளை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற புதிய நம்பிக்கையை நீர் என்று தந்ததற்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக அதே வரிகளை பாடி இறைவனுக்கு நன்றி சொல்லி நாம் இந்த திருவழிபாட்டை நிறைவு செய்வோம். அஞ்சாதே அஞ்சாதே நாடென்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நாடென்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு, என் அன்பு உன்னோடு, என் அன்பு உன்னோடு. நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்களுமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்னையினுடைய சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ள தலைவனாகுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்கத்தில் வளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை என்றும் பலப்படுத்த திருவுடம் கொள்வாராக. பெரியனாகி அன்னை வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நாம் அனைவரும் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் நம் வாழ்வில் உணர்வோமாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நாம் அனைவரும் அன்னையின் பரிந்துரை வழியாக அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசின் ஆகியவற்றின் கொடைகளை நம்மோடு நம் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் வாழ்வுக்கும் எடுத்து செல்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அன்னை பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும்